வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கோவில் திருவிழாவில் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட சம்பவம். குத்தகையாளர் சிவகுமரன் குற்றம் சாட்டப்பட்டார். கோவிலின் வருடாந்திர திருவிழாவின் போது பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் ஆலய வெளிவளாகத்தில் பக்தர்களுடன் பக்தராக நின்று கொண்டு வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக குத்தகையாளர் ஒருவர் கொலஸ்லாங்கூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 55 வயதுடைய பி. சிவகுமரன் என்ற அந்த குத்தகையாளர் மேஜிஸ்ட்ரேட் இப்ராஹிம் குலாம் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 31 மர்டேக்கா தினத்தன்று காலை 11:30 மணி அளவில் கொலஸ்லாங்கூர் பெசாரி ஜெயா புக்கிட் பாடுங் தோட்டத்தில் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிழாவின் போது கைத்துப்பாக்கியால் வானை நோக்கி பலமுறை சுட்டதாக சிவகுமரன் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது 2000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் 1960 ஆண்டு சுடும் ஆயுதம் சட்டம் 39 பிரிவின் கீழ் சிவகுமரன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து சிவகுமரன் விசாரணை கோரியுள்ளார். ஓர் ஆலய திருவிழாவின் போது மக்கள் கூடியிருக்கின்ற ஒரு இடத்தில் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தியது கடுமையான குற்றம் என்பதால் பொதுமக்கள் நலன் கருதி அந்நபருக்கு 5000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பில் ஆஜரான துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜஹீத் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். எனினும் தனது கட்சிக்காரர் ஆஸ்மா நோய் உட்பட பல்வேறு உபாதைகளை எதிர்நோக்கியிருப்பதாலும் போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருப்பதாலும் அவருக்கு குறைந்த ஜாமீன் தொகை அனுமதிக்கும்படி சிவகுமரன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஐயாசாமி வேலு கேட்டுக்கொண்டார். இரு தரப்பின் வாதங்களையும் செவிமடுத்த மேஜிஸ்ட்ரேட் இப்ராஹிம் குலாம் குற்றஞ்சாட்டப்பட்ட சிவகுமரனை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 2500 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதாக தெரிவித்தார். இவ்வழக்கு மீதான விசாரணை வரும் அக்டோபர் 7 நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த வாரம் இப்போ ஜலான் ஹாலியில் நிகழ்ந்த கோர கொலை தொடர்பில் ஒரு லாரி ஓட்டுநர் இப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். M.I. சரவணன் என்ற 32 வயதுடைய அந்த லாரி ஓட்டுநர் மேஜிஸ்ட்ரேட் முகமது ஹாரித் முகமது மஸ்லான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 27 புதன்கிழமை ஈப்போ ஜலான் ஹாலியில் உள்ள ஒரு ஹோட்டல் கட்டடத்தின் குறுக்கு சந்தில் ஃபெண்டி என்று மட்டுமே அடையாளம் கூறப்பட்ட ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக சரவணன் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இந்த கொலை வழக்கு ஈப்போ உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் குற்றஞ்சாட்டப்பட்ட சரவணனிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் 12 பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் சரவணன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். சம்பவத்தன்று ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அந்த காரிருள் நேரத்தில் நபர் ஒருவரை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு வந்த லாரி ஒன்று அந்நபரை மோதி தள்ளியதுடன் அந்த நபர் மீது சக்கரங்களை ஏற்றி கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. எனினும் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அவ்விடத்தில் பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராவில் லாரியின் பதிவு எண் அந்த லாரி செலுத்திய நபரின் முகம் பதிவாகி இருந்ததாக குறிப்பிட்டிருந்தனர். 2 சிறார்கள் தங்களது தாய் தந்தையுடன் சென்ற வாகனம் சாலையை விட்டு விலகி ஆற்றில் பாய்ந்ததில் அந்த 2 சிறார்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் இன்று முற்பகல் 11:44 மணியளவில் பாடிக்சன் தஞ்சோங் ஆகாஸ் ஆற்றுப்பாலத்தில் நிகழ்ந்தது. நிசான் டியானா ரக வாகனம் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் வாகனத்துடன் ஆற்றில் விழுந்த 40 வயது மதிக்கத்தக்க கணவன் மனைவியை பொதுமக்கள் துரிதமாக காப்பாற்றிய வேளையில் அந்த 2 சிறார்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 6 மற்றும் 8 வயதுடைய சிறுவனும் சிறுமியும் நீரில் மூழ்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பொதுமக்களின் உதவியுடன் தீயணைப்பு மீட்பு படையினர் பொது தற்காப்பு படையினர் அந்த 2 சிறார்களை தேடும் பணியை முழுவீச்சில் முடுக்கியுள்ளனர். ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் பாதுகாவலர் ஒருவரை தாக்கி காயம் விளைவித்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 1800 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 38 வயது எஸ். ஜாக்சன் ராஜ் என்ற அந்த நபர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோஹர் கலாங்பாத்தாவில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் அத்திஃபா ஹசீமா வஹாப் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட ஜாக்சன் ராஜ் ஒரு நேபாளியரான பாதுகாவலரை தாக்கிய குற்றத்தை ஒப்பினார். வெயில் காலத்தில் வெப்பத்தின் காரணமாக சுற்றுப்புறங்களில் தீச்சம்பவங்கள் நிகழும் சாத்தியம் இருப்பதால்
சுற்றுச்சூழல் குறித்து அனைத்து தரப்பினரும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கும்படி நகரி செம்பிலான் மாநில தொழில் முனைவோர் மனிதவளம் பருவநிலை மாற்றம் கூட்டுறவு மற்றும் பயனீட்டுத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ் வீரப்பன் கேட்டுக்கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் குறிப்பாக ஆறுகளில் மாசுபாடு ஏற்படாமல் பாதுகாக்கும் அதே வேளையில் மாசுபாடு தொடர்பான தகவல்களை சுற்றுச்சூழல் அதிகாரிகளுக்கு வழங்கி ஒத்துழைப்பு நல்குமாறு வீரப்பன் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் ஜம்போல் சர்த்தங்கீலர் KKS நிறுவனத்திற்கு சொந்தமான செம்பனை குலைகளின் சக்கைகள் கொட்டி வைக்கப்பட்ட இடத்தில் தீப்பிடித்துக் கொண்டதை மாநில சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கண்டறிந்ததாக வீரப்பன் குறிப்பிட்டார். 8 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் கடும் வெயிலின் காரணமாக தீப்பிடித்துக் கொண்டதாக KKS நிர்வாகம் விளக்கம் அளித்தது. தீயை அணைப்பதற்கு அருகில் உள்ள ஆற்றிலிருந்து நீரை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் தீச்சம்பவம் போன்ற எந்தவொரு சாத்தியக்கூற்றையும் தவிர்க்க தங்கள் நிலப்பகுதியில் அவ்வப்போது கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணி அவசியம் என்று சுற்றுச்சூழல் இலாகா பரிந்துரைத்துள்ளதாக வீரப்பன் தெரிவித்தார். பேரா மாநில அளவில் கொண்டாடப்பட்ட தேசிய தின விழாவின் போது பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவை மாது ஒருவர் அணுகிய சம்பவத்திற்கு பேரா மாநில அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்பதாக மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரணி முகமது அறிவித்துள்ளார். எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு யாரையும் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்ட பேரா மாநில அரசு விரும்பவில்லை. மாறாக இந்த சம்பவத்திற்கு பேரா மாநில அரசு முழு பொறுப்பேற்கிறது என்று மந்திரி பசார் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.